அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவசரமான ஒரு பண தேவையில் இருக்கீங்க, அவசரமான ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அது எங்களுக்கு ஒரே நாளில் நடக்கணும் அப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கேன், அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு உதவக்கூடிய ஒரு அமலாக இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் ஒரு கடனில் இருக்கீங்க, இன்றைக்கி அந்த காசை திருப்பி நீங்கள் கொடுத்தாகணும், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதற்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அது யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் அந்த ஒரே நாளில் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பான். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்குறதா இருக்கீங்க அப்படின்னா, இந்த அமல் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அவங்க நல்ல விதமாக உங்களுக்கு சம்மதம் தெரிவித்து கொடுப்பாங்க. இல்லை மற்ற காரியத்துக்காக நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு யார்கிட்ட கேட்குறதுனே எனக்கு தெரியல, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஆனால் எனக்கு பணம் தேவைப்படுது, அல்லாஹ் நீ தான் எனக்கு நேரடியாக உதவணும் ஏதாச்சும் ஒரு வகையில் அப்படின்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப 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 உதவியான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் நம்ம என்ன ஓத போகிறோம் அப்படின்னா, அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அல்லாஹுடைய 2 திருநாமம் தான். பொதுவாகவே அஸ்மாஉல் ஹுஸ்னால நம்ம எதை ஓதி நாம் துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த துவா நமக்கு நடக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. 100%ங்கிறத விட 200% வேணாலும் சொல்லலாம். நம்ம கேட்குறத அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு மறுக்காமல் கொடுப்பான். ஏன்னா அவனுடைய தன்மை, அந்த தன்மையை சொல்லி நம்ம அல்லாஹ் கேட்கும் பொழுது, அப்படி இருக்கும்போது இந்த 2 திருநாமங்களை நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள். இது எத்தனை முறை ஓதணும், எப்போ ஓதணும் அப்படின்னா, நீங்கள் சுபஹுக்கு பிறகு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. 70 முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இஷாவுக்குள்ளேயே, அன்று இரவுக்குள்ளேயே அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பான். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெரிய அளவிலான பணம், ஒரு உடல் நலத்துக்காக நீங்கள் பணம் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக நீங்கள் பணம் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கான பொழுதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒருவருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, எந்த மாதிரியான பண தேவையாக இருந்தாலும் அந்த பண தேவையிலேருந்து உங்களை அல்லாஹ் விடுதலை செய்வான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த 2 திருநாமம் என்ன அப்படின்னா, யா கனியு யா முக்னி, யா கனியு யா முக்னி, யா கனியு யா முக்னி. யா கனியு அப்படிங்கும் பொழுது தேவையற்றவனே, யா முக்னி அப்படிங்கும்போது செல்வ சீமானா ஆக்கக்கூடியவனே. இது இரண்டுமே அல்லாஹுவால் மட்டும்தான் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெயர், அல்லாஹுக்கு ஏற்ற ஒரு தன்மை. இது எல்லாமே அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும். அதனால் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட காலையில் எழுந்து தொழுதுட்டு ஃபஜர் தொழுவை முடித்ததோடு இந்த ஒரு அமலை 70 முறை நியத்து வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி, அந்த தேவை எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பாரமாக இருக்குது, அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அன்று இரவுக்குள்ளேயே உங்களுக்கு தருவான். எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அந்த அமலின் பரக்கத்தை கொண்டு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு, உங்களுடைய துவாக்கள் கபூலாகத்தான் செய்யும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஈமானோட செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதனால் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு அந்த பொருளை, அந்த 2 வார்த்தையுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு அல்லாஹ்கிட்ட நம்ம போயிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. ஏன்னா நமக்கு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவனே அல்லாஹ் தான், ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடியவனும் அல்லாஹ் தான். அப்படி இருக்கும்போது அல்லாஹை நம்ம நேரடியாக அணுகிட்டோம், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, உரிமையோடு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் நீ தான் எனக்கு கொடுக்கணும், என்னை தாண்டி எனக்கு யாரால் கொடுக்க முடியும், நான் உன்னை தான் நம்பி இருக்கேன், எனக்கு கொடு அப்படின்னு உரிமையோடு அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். மோதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.